Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார் படம் வந்து கவின் நடித்து ஹீரோவாக நடித்து வெளியாகிருக்கு. இதோட டேரக்டர் பார்த்திங்கன்னா எலினோட டேரக்டர் வந்து ஒரு புதுவிதமாக எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம நம்பி அந்த படத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது கவின் வந்து சின்ன வயசில் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் பாரதியார் மாரி ஒரு வேஷம் போடுறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து அந்த கவின் வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து இந்த பையனை நல்லா நடிக்க வைக்கணும்னு ஒரு ஆசையில் அவர் தான் மேக்கப்லாம் போடுறாரு. அப்போதைக்கு மீசை எங்கேயோ தொலைஞ்சிருது. அவங்க அதாவது மீசை தேடி தேடி பார்க்குறாரு, அப்புறமேல கிடைக்கல. அப்புறம் அவங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ஏன் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு லேட்டாக போகிறீங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம லால் சார், அதாவது லால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மலையாளத்தில். அவர் வந்து ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். பல தமிழ் சினிமாவில் பயங்கரமாக ஒரு கலக்கலான ஒரு நடிகர்னு சொல்ல முடியும். லால் மாரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பையும் காமிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நடிகர்னு சொல்ல முடியும். அதை வந்து நிரூபிச்சும் காமிச்சிருக்காரு பல படங்களில். இந்த படத்தில் வந்து அப்பாவும் நடிச்சிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீ வந்து மீசை இல்லாத பாரதியாக இருந்தாலும் நீ பேசுகிற டைலாக் வந்து அங்கே வந்து இம்ப்ரெஷன் ஆகணும். நீ வந்து உருவத்தில் வேணால் பாரதியாராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ பேசுகிற டைலாக் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை உள்வாங்கி நம்ம கவின் அவர்கள் அந்த சைல்டு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் பயங்கரமாக அவரும் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு அதில் அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு தோணுது, அதாவது ஒரு சினிமா ரசிகனாக அந்த டைரக்டர் ஏன் இது கொஞ்சம் இன்னும் நல்லா வச்சுருந்துருக்கலாமோ. ஏன்னா அந்த பையன் நல்ல டைலாக் வந்து ஒரு லென்த்தியான டைலாக்கோ, பாரதியார் மாரி ஒரு கவிதைகள் பேசியிருக்கலாமோ. அந்த இடத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் அவர் பேசுகிறது நல்ல அட்ராக்ஷனாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்ததுன்னா சினிமா ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்கோம். அப்படி தான் அவர் கல்ச்சரல் ப்ரோக்ராம்லேருந்து அவருக்கு வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன விதம் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக ஒரு அதாவது ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய நடிகராக ஆகுறாங்க. கூத்துப்பட்டறையிலேருந்து உருவான நடிகர்கள் எத்தனையோ பேர். அப்போ அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டு எப்படி வந்து இன்வால்மெண்ட்டோட அந்த சைல்டுஹுட்லேயே அவன் வந்து எப்படி ஒரு அழுவுறதோ இல்லை எமோஷனோ அந்த ஒரு முக விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாற்றம் உள்ள ஒரு விஷயமாக நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு கதைக்கு நல்ல வலுவு ஊட்டியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவாக வந்து ஒரு நடிகனாக ஆகணுங்கிற ஒரு ஆம்பிஷனோட, ஒரு ஃபேஷனோட நம்ம கவின் அவர்கள் வாழ்க்கையை தொடர்றாரு. எப்போதும் போல் கவின் வந்து எப்படின்னா, அவர் வந்து கணக்கான காலங்கள் விஜய் டிவிலேருந்து நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு நடிகராக ஒரு பயங்கர ஒரு வெயிட்டேஜ் வந்து ரசிகர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வராரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது நம்ம தலைவரோட படத்துக்கு டிக்கெட்லாம் விற்கிறாரு, அதுவும் பிளாக்ல விற்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் அந்த டயத்தில் நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி சினிமா போய் பார்த்துடுறீங்க ரஜினி படத்தை, அந்த நேரம் இங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறேன், நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்துடணுங்கிறாங்க. அப்போனா கவின் அவர்கள் எப்படின்னா, அவங்க அப்பாட்ட சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாரி பேசி இங்கே ஏதோ பாம் வச்சுருக்காங்க, எல்லோரும் ஸ்கூல் லீவ் விட்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாரி சொல்லிடுறாங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாரி அதை வந்து டீச்சர்ஸும் நம்பி ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க. அப்புறம் அந்த டிக்கெட்டுக்கு எல்லோரும் போய் படம் பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து 10th வந்து ஒரு குறைவான மதிப்பெண் தான் எடுக்கிறாரு. எப்போதும் போல் அப்பா அம்மாட்ட திட்டு வாங்குகிற ஒரு பையனாக இருக்கார். அதை பிரதிபலிச்சிருக்காங்க. அது திட்டு வாங்குகிற பையனாக இருக்கார். ஆனால் ஒரு காமெடின்னு பேரில் என்னென்னா, அவரை பார்த்து காப்பி அடித்தவன் நிறைய ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் இவர் வந்து பெரிய ஒரு நல்லா படிக்கிறவங்க மாரி அந்த எலிரசன் கேமரா ஒளிப்பதிவு அவர் அப்படி ஒரு இதாக காமிச்சிருப்பார், பயங்கரமாக எழுதுகிற மாரி. ஆனால் அப்படி எழுதியுமே 250 270 தான் மார்க். என்னப்பா அது மார்க் கம்மியாக எடுத்திருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் +2லேயும் ஏதோ மார்க் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜே வேணாம், அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் சம்மந்தமாக படிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவர் இன்ஜினியரிங்கில் இருக்கார். எப்படி குறைவான மதிப்பெண் எடுத்து எப்படி இன்ஜினியரிங் போகிறாரு? அப்போ இப்போ தான் லோ மார்க் எடுத்தவங்களே இன்ஜினியரிங் சீட்டு ஈஸியாக கிடைக்கிது. டிப்ளமோ முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது தான் ட்ரெண்டாக போயிடுச்சு. அப்படி போய் இவரும் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இன்ஜினியரிங் படிக்கும்போது இவரும் வந்து வழக்கம் போல், அதாவது கண்டதும் காதல் பஸ்ஸில் வந்து ஒரு அழகான ஒரு ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே நமக்கு வந்து பல்ப் எரிஞ்சிடுது. நம்ம ஹீரோவுக்கு அழகாக ஒரு லவ் கவிதையாக ஒரு பாட்டாக பாடுறாரு. அதாவது
கிட்டாரை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு பாட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பயங்கரமாக பின்னியிருக்காரு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்காங்க. அண்ணனுக்கும் நம்ம மச்சான் தானே அப்படின்னு சொல்லி கவின் வந்து அண்ணன் கூட சண்டை போடுறாரு. அதாவது எப்போதும் போல் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டில் இன்ஸ்பிரேஷன் ஆகலை, அப்புறம் போக அவர் வீட்டுக்கே போய் அந்த ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் ஏணி குச்சி போகிறதெல்லாம் இதெல்லாம் பழைய படத்துல நாங்கள் நிறைய பார்த்துட்டோம்ப்பா. இதே சீனை எத்தனை வாட்டி தான்ப்பா எடுப்பீங்க அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் கேள்வி கேட்குற மாரி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் வந்து நம்ம டேரக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், இந்தமாரி சீன்லாம் வைக்காதீங்க, மட்டுக்கு புது டேரக்டர் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த பழசுப்பா அப்படின்னு சினிமா ரசிகர்கள் தேட்டர்லேயே அழுகுறாங்க. அப்படி தாங்க இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவின் வராரு போகிறாரு, அப்புறம் ஏணி எடுத்ததால நைட்டு அங்கேயே தங்குறாரு, அதுக்கப்புறம் ஓடிடுறாரு. அப்புறம் இன்ஸ்பிரேஷன் ஆகிடுறாங்க ஹீரோயின். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயினோட அண்ணன் வந்து அடிக்க வராங்க. அடிக்க வரும்போது அவங்க அப்பா கிட்ட பேசும்போது கவின் வந்து நீ வந்து அதாவது கவின் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. காலேஜில் ஒரு கல்ச்சுரல் டான்ஸில் வந்து லேடிஸே ஆடக்கூடாதுன்றாங்க. அதாவது லேடிஸ் ஆடும் போது ஒருத்தவங்க கிண்டல் பண்ணதால் இவர் கவின் ஹீரோ ஆகிடுறாரு. திடீர்னு மின்னல் படத்தில் ஹீரோ மாரி சூப்பராக அடிக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல பப்பெல்லாம் வச்சுருக்காரு, பயங்கரமாக ஒரு பெட்ரோல் பங்க் மாரி. அதாவது அந்த காலத்தில் அதாவது 90 கிட்ஸ் அந்த டயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே முடி வளர்த்துக்கிட்டு நிறைய பங்க்கும்பாங்க. அப்படி ஒரு முடி வளர்த்துக்கிட்டு எல்லாம் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதவன் சார் ஆக்டர் மாதவன் சார் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. பெண்கள்லாம் வந்து அவரோட ரசிகராக இருப்பாங்க. இவர் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். இந்த பில்டப்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய படத்தில் பார்த்துட்டோம். இந்தமாரிலாம் கவின் அவர்களுக்கு பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்து அவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார். இல்லைன்னு நம்ம சொல்ல விரும்பலை. அது வந்து நம்ம இருக்கார் அப்படிங்கிறது தான் சொல்ல விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து படத்தில் வந்து இவர் எல்லா பெண்களும் வந்து கவர்ந்த ஒரு மனிதன் மாரி காமிக்கிறாங்க. அந்தமாரி ஒரு சீன்லாம் வந்து பழைய படத்தில் நிறைய பார்த்துட்டோம். இப்போ வர படத்துலலாம் அது வந்து எடுபடுறதில்ல. அதெல்லாம் எதுக்கு பில்டப்பு அப்படின்னு எனக்கும் தெரியல. சிம்பிளாகவே இருக்கட்டும். நம்ம கவின் அவர்கள் மாசாக ஆக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னா, அதாவது எனக்கு ஒரு யோசனை, இதில் வந்து டேரக்டரோட கதைக்களம் வந்து கொஞ்சம் அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியாக போகுது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த காலேஜ் எல்லாமே கலகலப்பாக இருக்கிற மாரி இருந்தது. ஓரளவு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து. ஏன்னா கவின் அவர்களோட அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த கேரி பண்ண கதை விஷயங்கள் அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃபில் டோட்டலாகவே நெகட்டிவ் சைடு. அதாவது சினிமான்னு ட்ரை பண்ணுறவங்க படங்கள், அதாவது ஒரு படத்துலேயும் நான் ஒரு நடிகனாக ஆகணும்னு ட்ரை பண்ணுற படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நிறையவே வந்திருக்கு. அதாவது பாக்கியராஜ் சார் சொல்லலாம். அவர் வந்து சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களோட ஒரு படத்தில் வந்து அவர் மிலிட்ரி மேனாக இருப்பார். பாக்கியராஜ் அவர்கள் வந்து நடிகனாக ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அப்போதைக்கு வந்து ஒரு எமோஷன் சீனே இருக்கும். அதாவது நம்ம பாரதிராஜா சார் டேரக்டர் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார், அந்த சீனை வந்து உள்வாங்கி ராதிகா மேடத்திட்ட நடிச்சு காமிப்பாங்க. அப்போ வந்து அந்த நடிப்பை பார்த்துட்டு அவரை வந்து நடிகனாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டரோட, அதாவது நடிப்புங்கிறது ஒரு கலை, அந்த கலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஏன் வந்து பாம்பேயில் போய் தான் இவர் நடிப்பை போய் கற்றுக்கணுமா? ஏன் சென்னையிலலாம் அந்த காலத்துலேருந்து நடிப்பு கற்றுக்கலையா? நிறைய வந்து அதாவது சென்னையில் வந்து இன்றைக்கி வந்து கலை உலகத்தில் உள்ள நிறைய பேர் வந்து, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து நம்ம சினிமா கல்லூரியில் வந்து நிறைய நடிப்புகளும் கற்றுருந்துருக்காங்க. நிறைய பெரும் நடிகர்கள், சினிமா கலைஞர்கள், அதாவது சினிமா கல்லூரியிலேருந்து வந்து ஊமை வெளிகள் போல் பெரிய படங்களும் எடுத்திருக்காங்க. அந்தமாரி சக்ஸஸான எல்லா விஷயங்களும் வந்து சென்னையில் தானே நடந்திருக்கு. ஏன் பாம்பேயில் போய் இவர் வந்து நடிப்பு கற்றுக்கணுமா? இதுக்கு எதுக்கு 20,000 ரூபா? அங்கே உள்ள கதைக்களம் இந்த படத்துக்கு இது வந்து சூட் ஆகலையே, ஏன் அது வந்து ஒட்டவே இல்லையே அப்படிங்கிறது பல கேள்விகள் சினிமாவில் ஏற்படுது. அதாவது சினிமா ரசிகனாக அந்த படத்தை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு நடிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. சும்மா அப்படியே அசால்ட்டாலாம் நடிப்பு வந்துடுது. அது வந்து ஒரு கலை. அது உள்வாங்கி நடிக்கிற ஒரு நடிகர்கள் மட்டும்தான் அது வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த கலை. அந்தமாரி வந்து கவின் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஒரு சில டைம் அந்த ஃபோன் கால் வரும், வெயிட் பண்ணுறது. அதேமாரி நிறைய பேர் வந்து நான் உன்னை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்துறது. 5 லட்ச ரூபா கொடு, நான் இவரை ஆக்டர் ஆக்குறேன் அப்படின்னு அவங்க அப்பாகிட்ட கேட்குறது. ஆனால் அப்பா வந்து காலேஜ் டயத்துலலாம் வந்து அம்மாவுக்கு இதுமாரி ஆச்சு, என்னால் ஒன்றுமே தாங்க முடியல அப்படின்னு நம்ம லால் சார் நடிக்கிறதுலாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சூப்பராக நடிச்சிட்டு அந்த டயத்தில் எல்லாருமே என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிற போது ஓவர் ஆக்டிங்னு சொல்லி கவின் வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஒரு சில சீன்ஸ் தான் வந்து இதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த விபத்தால் அவர் நடிக்காமல் போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக போயிடுது. அதுக்கப்புறம் வந்து காதலி வந்து இவங்களுக்கு வந்து பாம்பேயில் பார்க்குறதுக்கு பைக் ரைடோடு அவங்க வராங்க. அதுக்கப்புறம் ஃபேஷனுக்காக, அதாவது தலையை வந்து எப்படியாவது மூஞ்சில் அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹெல்மெட்டு போட்டு ஃபேஷனுக்காக எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கும் போது அந்த ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே அப்படி ஒரு
ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகுறாங்க. அதே டயத்தில் ஃபேஷனுக்காக அதாவது ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் மூஞ்செல்லாம் வந்து கிழிச்ச பிறகு அந்த ஃபேஷனே இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கிறதால அந்த ஹீரோயின் பிரிஞ்சிடுறாங்க. நீ ஃபேஷனை மட்டும்தான் நினைக்கிற, என்னையை பற்றி நீ நினைக்கிறதே இல்லை, அந்த லவ் அட்ராக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் வந்து இவரோட கல்லூரி டயத்தில் இவர் சொன்ன விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து அந்த மோட்டிவேஷனாக இருந்து அது வந்து அவர் லைஃபுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதால அதனால் கவினை திரும்பவும் ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. அந்த கதாநாயகிக்காக நம்ம கவின் வந்து நடித்தாரா, படத்தில் நடிக்கலையா, அந்த நடிப்பு சினிமாவே வேண்டான்னு ஒதுங்கி ஒரு குடும்பஸ்தனாக ஆனாரா என்னங்கிறது தான் மீதி கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக தான் முடிஞ்சிருச்சு. கடைசியில் அவர் நடிகனாகவே ஆக முடியாத ஒரு விஷயமாகவே ஆயிடுச்சு. அதாவது அவருக்கு எதுவுமே எனக்கு தெரியல, என்னை விட நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே சினிமாவுக்கு எது தேவையோ அதுதான் உன்னை தூக்கி விடும். அதாவது காதல் படத்தில் நடித்த அந்த நடிகர் வந்து ஒரு கட்டத்தில் பயங்கர ஒரு நடிகர் மாரி காமிச்சாங்க, இந்த சினிமாலே காமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் திரும்ப வந்து ஐஸ் விற்கிற மாரி ஆயிடுறாரு, சினிமாவுக்கு எது எதிர்பார்க்குறாங்கன்னே தெரில அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு நடிகன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டான்னா அவன் தேர்ந்தெடுக்கிற கதையும் கதைக்களமும் அவனோட அதாவது ஒரே படத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகிட முடியாது. அதுக்கப்புறம் அவன் 10-15 படங்களை தேர்ந்தெடுக்கிறது ஒரு கதாநாயகனோட முக்கியமான வேலை. அந்த தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்களில் அவன் எப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோடு நடிக்கிறான், அவனோட முக பாவனைகள், அவனோட நடிப்பு திறன், இது எல்லாமே கடந்து தான் ஒரு கதாநாயகனை உருவாக்குது. அதாவது சினிமாவில் ஜெயிக்கணும்னா ஒன்று அதிர்ஷ்டம் வேணும், இன்னொன்று பணம் வேணும், அடுத்தது திறமை வேணும். அதாவது இந்த அதிர்ஷ்டம் திறமை இதெல்லாம் தாண்டி அதாவது நம்ம கவர்ற விஷயம் நம்ம நடிப்பு திறன் வந்து எந்த அளவுக்கு மக்களை கவருதுங்கிறது ஒரு விஷயம். அதாவது ஒரு சில பேர் வந்து சுயநலத்துக்காக நடிப்பாங்க, நான் வந்து ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து ஃபேமஸ் ஆனால் போதும் அப்படின்னு. அதாவது ஒரு நடிகன் வந்து ஃபேமஸ் ஆனால் மட்டும் அவனுக்கு வந்து முழுமை அடைஞ்சிடாது. அவன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் சொன்னால் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருதா, மக்களுக்கு அவனால் சினிமா துறையிலேருந்து சம்பாரித்த காசில் அதாவது 1% அவன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானா, இதுவெல்லாம் வந்து ஒரு கதாநாயகனோட வந்து நிலைநிறுத்துறதுக்கான முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்ல முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நானும் ஒரு காலத்தில் ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணுங்க. ஞானகுமார் ஆக்டிங் வீடியோன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறையா வரும். நம்மளுக்கும் இந்தமாரி ஆடிஷன்லாம் கூப்பிட்டு நம்மள்ட்டையும் ஒரு 15,000 ரூபா காசையும் போட்டானுங்க. ஆனால் அப்பயுமே எங்கள் அப்பா எனக்கு பண்ண அட்வைஸு, நீ இந்த சினிமாலாம் வேணாம், நீ எங்கேயாவது வெளிநாட்டில் போய் பொழைச்சிக்கோ, நீ பொழைச்சி சம்பாதிக்கிறது தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதாவது முகவரி கதை மாரி தான். அதாவது கொஞ்சம் அழகாக இருந்துட்டால் போதும், எல்லாருக்குமே அந்த சினிமா ஆசை வரும். என்னன்னா ஏன் இங்கே வந்து தலைமுறைகள் மட்டும்தான் நடிகன் ஆக முடியுமா, தனி மனிதனாக ஒருத்தவன் எந்த சினிமா சம்மந்தப்பட்ட உறவுகளே இல்லாமல் தனி மனிதனாக போராடி சினிமாக்குள்ளே வர முடியுமா அப்படிங்கிறது அது வந்து கேள்விக்குறியான விஷயங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் உடச்சி பல பேர் வந்து சினிமா துறைக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கலாம் கூட இன்றைக்கி நடிகராக இருக்காங்க. நடிப்புங்கிறது ஒரு கலை, கண்டிப்பாக அது வந்து நடிப்பு அந்த கலை வந்து அவங்களுக்கு உயிரோட்டமாக அவங்கள உண்மையாக அதை வந்து டெடிகேஷன் பண்ணி நடித்தாங்கன்னா கண்டிப்பாக சினிமாவில் சாதிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.